விழுந்து கிடப்பான். இப்படி ஏராளமான தீமையை தருகின்ற வட்டி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இப்படி ஏராளமான தீமையும் நாசமும் நிறைந்து கிடக்கின்ற இந்த வட்டியை நாம் ஒருபோதும் வாங்கி அதிலே விழுந்துவிடக் கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மக்களை நல்வழியில் அழைக்கின்ற விதமாக இந்த 3 மாத தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மைல்கல் கிளை தேசிய தௌஹீத் பேரவையும் மாவட்ட தேசிய தௌஹீத் கூட்டமைப்பும் இணைந்து இந்த இடத்திலே இந்த கூட்டத்தை தெருமுனை பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதிலே மாநில பேச்சாளர் மௌலவி அல்தாப் ஹுசைன் அவர்கள் இங்கே நம்முடைய வட்டி ஒரு சமூக சீர்கேடு என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகிறார். அவரை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व अऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद वक़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीन आमनु तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहद्दसातुहा व कुल्लु मुहद्दसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மைல்கல் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த திருமுனை பிரச்சாரத்திலே வட்டி ஒரு சமூக சீர்கேடு என்ற தலைப்பிலே பேசுவதற்காக உங்களுடைய பகுதியிலே நாங்கள் வருகை இருந்திருக்கிறோம். இந்த தலைப்பிலே மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை சமூக சீர்கேடு, சமூக கொடுமை இந்த சமுதாயத்திலிருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டும், மக்கள் தங்களுடைய வருமானத்தை நல்வழியிலே திரட்டி நல்ல வழியிலே திரட்டுகிற வாய்ப்பினை ஏற்படுத்தி அதை நல்ல முறையிலே செயல்படுகிற நன்மக்களாக நாம் திகழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த தலைப்பை இங்கே எடுத்து பேசப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள், வருமானமின்மை, பல்வேறு விதமான கஷ்டமான சூழலிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம், அமைந்திருக்கிறது. இந்த கஷ்டமான காலகட்டங்களிலே, கஷ்டமான வாழ்க்கையிலே நாம் திரட்டுவதற்காக முயற்சிக்கக்கூடிய விஷயங்களிலே பொருளாதாரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி அனுதினமும் நாம் கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகிறோம். இப்படி ஆளாகக்கூடிய நாம் நம்முடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக உழைப்பை பயன்படுத்துகிறோம். உழைப்பின் வழியாக கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டலாம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றலாம் என்று நினைக்கிற போது நமக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகள், சிரமங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், நமது குடும்பங்களிலே திருமண செலவுகள், நமது அன்றாட தேவைகளுக்கே பற்றாக்குறையாக இருக்கிற போது அதற்கான வருவாயை தேடுவதற்கான முயற்சிகள் போன்ற பல்வேறு விதமான தேவைகளை
அந்த தேவைகளின் நிமித்தமாக நாம் அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு கடுமையாக நாம் முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சித்து வரக்கூடிய வருவாயிலிருந்து நமது குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அதற்கு நேர் மாற்றமாக வருவாய்க்கு அதிகமான அடிப்படையில் கடன் வாங்குவதோ அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நாம் கஷ்டப்படுகிற ஒரு நிலையை நாம் வகுத்துக் கொள்வதோ போன்ற செயல்கள் எல்லாம் நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை திரட்டுவது என்பதே பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை திரட்டுகிற வழிமுறையை நாம் தேட வேண்டுமே தவிர அதை பொருளாதாரத்தை திரட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிற விஷயத்தை அனைத்து தரப்பு மக்களும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் என்பது ஒரு புறம் அது பெரிய அளவுக்கு இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் சகித்து கொண்டு வருகிற வருவாயை கொண்டு வாழ்க்கையை ஓட்டலாம் என்ற நிலைக்கு எல்லா தரப்பு மக்களும் அதற்காக முயற்சிக்கிற போது இறைவனுடைய அருளால் அந்த வருவாய் என்பது நமக்கு போதுமானதாக இறைவன் புறத்திலிருந்து ஆக்கி தரப்படும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் 500 ரூபாய் அளவுக்கு அல்லது அதைவிட குறைவாகவே குடும்பத்தை நடத்தி செல்வதற்குண்டான வாய்ப்பை நம்ம எல்லாம் படைத்த இறைவன் புறத்திலிருந்து அதற்குரிய அருள் நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் அந்த வருவாய்க்கு அதிகமாக இந்த உலகத்தினுடைய சொகுசான வாழ்க்கைக்காக எது நம்மால் இயலாதோ எது நம்மால் பொருளாதாரத்தை திரட்டி அந்த சேமிப்பை சேமிக்க முடியாதோ அந்த மாதிரியான சூழலிலே கடன் வாங்கியாவது நம்முடைய குடும்பத்தை ஓட்ட வேண்டும் அல்லது அன்றாட செலவுகளை எல்லாம் தாண்டி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவருடைய பின்விளைவுகளை எல்லாம் யோசிக்காமல் யாராவது கடன் கொடுத்தால் பரவாயில்லை, கடனை வாங்கி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஆடம்பரமான சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம் என்றால் நினைக்கக்கூடியவர்கள் வருவாயை மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டிய கடன் வாங்குகிறார்கள். எவ்வளவுதான் உழைத்தாலும் இந்த உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்கவில்லை, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றவில்லை என்கிற காரணத்தினால் எங்கே நமக்கு கடன் கிடைக்குமோ எந்த இடத்தில் நமக்கு பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு அடமானமாக வைத்துவிட்டு அல்லது கடனாக கொடுக்கிறார்களோ அதெல்லாம் வாங்கி நம்முடைய அன்றாட தேவைகளை அல்லது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உழைக்கின்றவர்கள் அல்லது வசதியானவர்கள் இதுல யாருமே விதிவிலக்கில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பணக்காரர்கள் இருந்து கடுமையாக உழைக்கக்கூடிய ஏழைகள் வரைக்கும் யாரிடமாவது கடன் வாங்கி அதை வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளானாலும் பரவாயில்லை என்று அந்த தடை செய்யப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தின்பால் மக்கள் பெருமளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள், அதில் ஆசை கொள்கிறார்கள். நமக்கு ஒரு பொருள் தேவை இருக்கிறது, பிரிட்ஜ் தேவை இருக்கிறது, வாஷிங் மிஷின் தேவை இருக்கிறது என்று சொன்னால் அதை வாங்குவதற்கு நம்மால் இயலவில்லை என்றாலும் கூட அந்த விற்பனை செய்யக்கூடியவர்கள் வட்டியின் அடிப்படையில் அந்த பொருளை விற்பனை செய்கிறார்கள். அந்த பொருளை விற்பனை செய்வது தவணை முறையில் நாம் கொடுப்பதற்கு விற்பனையாளர்கள் நமக்கு சலுகை தருகிறார்கள் என்று வாங்கக்கூடியவர்கள் நினைத்துக் கொண்டு 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை 15,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் நம்முடைய தலையில வைத்து கட்டுகிறார்கள். அந்த பொருளை மாதம் மாதம் அல்லது வாரம் வாரம் அவர்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த விலையை விட கூடுதலாக வட்டியை கணக்கிட்டு கூடுதலாக வசூலிக்கக்கூடிய அந்த வசூலை நம்ம வாரமோ மாசமோ கொடுக்கிற போது நம்முடைய அன்றாட தேவைகள் கூட நிறைவேற்ற முடியவில்லை என்கிற ஒரு வருமானத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் மேலதிகமாக கடனை வாங்குகிற போது வீட்டு செலவுக்கு பத்தல, பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கு பத்தல, குடும்பத்துடைய வருமானத்திற்கு பத்தல, நோய் நொடின்னு வருகிற போது ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தல, இப்படியான பத்தல என்கிற ஒரு சூழல் வருகிற போது வாங்கி வைத்திருக்கிற பொருளை அதற்குரிய கடனை நிறைவேற்றுகிற அந்த காலம் வருகிற போது கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. கட்ட முடியலன்னா என்ன செய்வாங்க? பொருளுக்குரியவர்கள் பொருளை திருப்பியும் வாங்கி அவருடைய பாதுகாப்புல கொண்டு வச்சிடறாங்க. நீங்க என்னைக்கு பணம் தர்றீங்களோ எவ்வளவு வட்டி போடப்பட்டிருக்கிறதோ அந்த வட்டியெல்லாம் கொடுத்துட்டு அசல் தொகையெல்லாம் கொடுத்துட்டு
உங்களுடைய பொருளை நீங்க மீட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி ஆசையாக வாங்கி வைத்திருக்கிற அந்த பொருளை எல்லாம் கடைக்காரர்கள் திருப்பி கைப்பற்றி செல்லுகிற காட்சி எல்லாம் இந்த சமூகத்தில் பெருமளவுக்கு நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் மனிதன் திட்டமிட்டு நம்முடைய வருமானத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய வருமானத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கடன் பெறுகிற இந்த சூழல், இந்த செயலானது நம்மை பெருமளவுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு சங்கடத்திற்கு ஆளாகிவிடும். மன நிம்மதியற்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஒரு கட்டத்தில் இந்த கடன்காரர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருகிற போது மான மரியாதை எல்லாம் இழந்து விடுகிற ஒரு சூழல் ஏற்படும் என்று காலம் கடந்து யோசிக்கக்கூடியவர்கள், காலம் கடந்து உணர்கிறவர்கள், இனிமேல் கடன்கிற பேச்சே நமக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே வேணானது, எதுக்காக வாழ்றோம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு இனிமேல் கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியல என்கிற நிலையை அவர்கள் உணர்கிற போது தற்கொலை என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இதுதான் பல இடங்களில் பார்க்கிறோம். டெய்லி செய்திகளை பாருங்களேன், பத்திரிகை செய்தியா இருக்கட்டும் அல்லது ஊடக செய்தியா இருக்கட்டும், இந்த மாதிரியான செய்திகளில் எப்பவாவது சில நேரங்களில் வந்துகிட்டே இருக்க தினம் கூட வரலாம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? கடன் காரணமாக இவர் தற்கொலை செய்து கொண்டார், வட்டி கட்ட முடியலங்கிறதுனால வட்டிக்காரர்களுடைய டார்ச்சர் அதிகமா இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய மான மரியாதை எல்லாம் இழந்து வாழ்வதை விட உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்து விட்டார் என்று சொல்லி பத்திரிகையில பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். இதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். தினமும் பார்க்காவிட்டாலும் கூட வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ அல்லது ஒரு முறையோவாவது அந்த செய்தி வராமல் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் யார் வட்டிக்கு பணம் கொடுத்தார்களோ அவருடைய பாக்கெட்டுக்கு போய்விடுகிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடுமையா உழைக்கிறோமே, அந்த உழைப்பினுடைய வியர்வையை, ரத்தத்தை வட்டிக்காரர்கள் உறிஞ்சுகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நாம் ஒருபோதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இது முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவாக சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா, நாம் அத்தனை பேரும் அன்றாடம் காட்சிகளா இருக்கிறோம். நம்மள சில பேர் வசதியானவர்கள் இருப்போம். வசதியானவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் கடன் வாங்கிக் கொள்கிறார்கள், வட்டிக்கு வாங்குவாங்க. வசதி இல்லாதவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி அந்த வட்டிக்கு வாங்குவார்கள். வட்டி கொடுப்பதற்கு அந்த பொருளாதாரத்தை மேம்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசைப்பட்டு வாங்குகிறார்கள். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப வாங்கக்கூடிய கடனினால் எத்தனை மக்கள் சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மகளிர் சுய உதவி குழுவின்னு சொல்லி பெண்கள் பேங்கோ அல்லது வேற எங்காவதோ வட்டிக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த குழுக்களாக இருந்து ஒரு தொழிலை செய்கிற பெண்கள் நம்மை பார்க்கிறோம். எல்லா பகுதியிலும் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி மேம்பட்டதா? ஒரு 10,000 ரூபாய் பேங்க்ல தர்றாங்க, மகளிர் சுய உதவி குழுவுல பெண்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள்? நீங்க ஒரு இடத்தை சொல்லுங்க பார்ப்போமே. முன்னேற்றத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்த அந்த குழுவுல 10 பேரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்களா? 10 பேரும் தொழிலதிபர்கள் ஆகிவிட்டார்களா? இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டு கவர்மெண்ட் போட்டிருக்கிறது. அது எப்ப போட்டது? நேற்று போன வருஷமா போட்டது. பல வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த பல வருடங்களாக மகளிர் சுய உதவி குழுவில் போய் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பெண்கள், எத்தனை பெண்கள் மேம்பட்டவர்களாக ஆனார்கள், எத்தனை பெண்கள் தொழிலதிபர்களாக ஆனார்கள், எத்தனை பெண்கள் தன்னிறை பெற்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு நம்ம காட்ட முடியுமா? அதெல்லாம் காட்டவே இயலாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அவர்கள் செய்கிற முயற்சி என்பது வட்டிக்கு கொடுத்தே சரியா போயிடும். ஒரு 10,000 ரூபாய் வாங்கினா 10,000க்கு ஒரு பேங்க்ல ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல, நீங்க 12,000 கட்டணும், 2,000 ரூபாய் சேர்த்து கட்டணும், 1000 சேர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். 10 பேர் சேர்ந்து தான் கட்டணும். 10 பேர்த்துக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா தலைக்கு 10,000 ரூபாய். இப்பெல்லாம் கூடுதல் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். சில பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு நபருக்கு 60,000 ரூபாய், தலைக்கு 60,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா 10 பேர் பிரித்துக் கொள்வார்கள். பைத்தார் 6 லட்சம் ரூபாய். அப்ப 6 லட்சம் ரூபாய
10 பேர் பிரிக்கிற போது திருப்பி நீங்க எவ்வளவு கட்டணுமா? 72,000 ரூபாய் 75,000 ரூபாய் நீங்க அவர்கள் கட்ட வேண்டும். ஒவ்வொரு நபரும் கட்ட வேண்டும். மொத்தமா கணக்கிடாம ஒவ்வொரு நபரும் 75,000 அல்லது 72,000 அல்லது 70,000 10 12 15,000 கூடுதலாக நீங்கள் கட்ட வேண்டும் என்கிற அந்த வட்டி என்கிற சுரண்டல். நீங்க பெண்கள் ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வட்டி கட்டி கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? இதற்காக உழைத்து கடுமையாக உழைக்கிறீர்கள். 10 பெண்களும் சேர்ந்து இந்த மகளிர் சுய உதவி குழு வருகிற வசூலுக்கு வருகிற போது அவங்களுக்கு முறையா நம்ம கொடுத்துடணும். கொடுக்கலன்னு திட்டுவார்கள், பேசுவார்கள், அடுத்த முறை கடன் கிடைக்காது அப்படிங்கிற பஞ்சாயத்தான ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பல குடும்பங்களில் பெண்கள் சுய உதவி குழுவில் கடன் வாங்கினால் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அந்த பணத்துல பாதி அளவுக்கு கணவன்மார்கள் பிடிக்கிக் கொள்கிறார்கள். எவ்வளவு வாங்கின? 10,000 வாங்கினியா? 5,000 கொண்டடி அப்படி சொல்லி 5,000 ரூபாய் பணத்தை பிடிக்கிக் கொள்கிறார்கள் பல கணவன்மார்கள். அப்ப கணவனுடைய அந்த கணவனுடைய அந்த செலவுக்காக வேண்டி மகளிர் சுய உதவி குழுல பணத்தை வாங்கிய பெண்கள் அவருடைய உழைப்பு அங்கே வீணடிக்கப்படுகிறது. அந்த உழைப்பை வைத்துக் கொண்டு அதில் கிடைக்கிற வருவாயை கொண்டு போய் வட்டிக்காரர்களுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று யாரும் மறுக்க முடியுமா? அன்றாடம் இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவை இருக்கிறது. வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு, அதனால பிரச்சனை, அல்லது யாருக்காவது நோய் நொடி வந்து விட்டது, அதற்கான செலவினங்கள் தேவை இருக்கிறது. இது மாதிரியான சமயத்தில் யாரும் பணம் கொடுப்பதற்கு முன்வரல என்கிற ஒரு நிலை அடைகிற போது கையில கழுத்துல மாட்டிருக்கக்கூடிய தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறார்கள். அடகு வைத்து விட்டு அதற்கு மாசம் மாசம் வட்டி கட்டப்படுகிறது. அது வட்டி கட்ட முடியலன்னு சொன்னா இருக்கக்கூடிய பொட்டுப்பொடி நகையெல்லாம் பேங்கோ அல்லது வட்டி கடைக்காரர்களோ அதை அபகரித்துக் கொள்கிற ஒரு சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் முற்றாக வேறு இருக்கப்படணுமா வேண்டாமா? நீங்க உழைக்கிற வருவாயை உங்களுக்கே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டும். உங்களுடைய தேவைகளை உங்களுடைய வருவாய்க்குள்ள நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லுகிறது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஏன் ஐயுஹல்லதீன ஆமனத்துக்குல்லா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தாக்குலு அல்லாஹ முதாஃபா, லா தாக்குலு ரிபா அல்லாஹ முதாஃபதன், வட்டியை பன்மடங்காக பெறுகிற வட்டியை உண்ணாதீர்கள் என்று வட்டி வாங்கி தின்னுகிறார்களே, வட்டி வாங்கி சாப்பிடுறாங்களே, அவங்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பன்மடங்காக பெறக்கூடிய வட்டியை வாங்கி உண்ணாதீர்கள் என்று இறைவன் தடை செய்கிறான். படைத்த இறைவனை அஞ்சுங்கள், அப்படி அஞ்சுகிற போது நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் என்று படைத்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எல்லாம் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் எடுத்து நடக்க வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற வாய்ப்பினை, அதற்கான சூழலை நம்மை படைத்த இறைவன் நமக்கு அது வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் நம்முடைய உழைப்பை பயன்படுத்த வேண்டுமே தவிர, உழைப்பு சின்னதாக இருக்கிற போது பெருமளவுக்கு வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி, வருவாயை பணத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, செல்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வட்டியை போய் விழக்கூடாது என்கிற விஷயத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனால் அருளப்பட்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்படுகிற செய்தி என்ன? குர்ஆனிலே இறைவன் குறிப்பிடுகிறான். என்ன? வட்டியை வாங்கி உண்ணாதீர்கள், வட்டி வாங்கி உண்பவர்கள் மறுமையிலே பைத்தியக்காரர்களா எழுவார்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படி குறிப்பிடுவதற்கு வட்டிக்காரர்கள் என்ன சொன்னார்கள் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த வட்டி எல்லாம் வியாபாரத்தை போன்றுதான் என்று கூறியதற்காக மறுமையில் அவர்கள் பைத்தியக்காரர்களாக எழுவார்கள் என்று படைத்த இறைவன் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் சற்று ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, உலகத்துல யாரெல்லாம் வட்டி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ, அல்லது அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய உழைப்பை சுரண்டுகிற எண்ணத்தோடு இது மாதிரியான திட்டத்தோடு வட்டி வாங்கி உண்கிறார்களோ, இவர்கள் மனிதநேயமற்றவர்கள், இரக்கமற்றவர்கள் என்கிற விஷயத்தை இறைவன் எடுத்துக்கொண்டு இறைவன் தடை செய்திருக்கிற பொருளாதாரத்தை எவரும் கையாளக்கூடாது என்பதை வட்டி வாங்கி உண்பவர்களுக்கு இறைவன் போடுகிற சட்ட தடை அது. அப்படி வாங்கி உண்டார்கள் என்று சொன்னால்
இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? மறுமையை பொறுத்த வரைக்கும் மறுமை ஒன்று இருக்கிறது. மனிதன் இறந்த பிறகு மனிதன் மறுமையில எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் நாம் வந்தது போல இன்னொரு உலகத்தில் நாம் எழுப்பப்படுவோம். அப்படி எழுப்பப்பட்டு இறைவன் முன்னால் நிற்கிற போது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான அருள்கொடைகளை பற்றியும் அந்த இடத்துல இறைவன் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கிற போது இதயம் தான் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தையும் கூட இறைவன் விசாரிப்பான். நீங்க எப்படி செயல்பட்டீங்க, எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படியான பொருளாதாரத்தை கையாண்டீர்கள் என்று கேள்வி கேட்கிற போது நாம் சரியான முறையில் பதில் சொல்கிற நிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில வெற்றி பெற முடியும். இல்லைன்னு சொன்னா பைத்தியக்காரர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை இறைவன் தருவான் என்று சொன்னானோ அந்த தண்டனைக்கு காரணமாக இருந்தவர்கள் வட்டி கொடுத்தவர்களையும் அந்த பட்டியலை இறைவன் சேர்த்து விடுவான். வட்டி கொடுத்தாதானே வட்டி வாங்கி தின்பவர்கள் வட்டி வாங்க முடியும். வட்டி கொடுக்கலன்னு சொன்னா யாராவது வட்டி வாங்கி சாப்பிடுவார்களா? அதனால் இரண்டு தரப்பாரையும் இஸ்லாமிய பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் பாவத்தில் சமமானவர்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறை தூதர் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எல்லா மக்களுக்கும் சொன்ன ஒரு பொதுவான செய்தி, லாயன ஆக்கலு ரிபா வ மூக்கிலுஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவர்கள், அதற்கான சாட்சியாளர்கள், எழுத்தாளர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் தான் என்று படைத்த இறைவனுடைய தூதர் அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிற அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா மக்களும் தன்னுடைய வாழ்க்கையை செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, இல்லாம இல்ல, நமக்கு எல்லோருக்குமே தேவை இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்து விட்டவர் எல்லோருமே அனைவருக்கும் நமக்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையை வருமானத்திற்கு உள்ளே வைத்துக் கொண்டுதான் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முனைய வேண்டுமே தவிர தவறான பொருளீட்டின் வழியாக அதை முனைகிற போது முயற்சிக்கிற போது இறைவன் அதற்கு பலன் இல்லாமல் ஆக்கிவிடுவான் என்று திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் வியாபாரத்தை அழித்து வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். வட்டிங்கிறது தடை, வியாபாரம் இறைவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தியும் இறைவன் குறிப்பிடுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். இதெல்லாம் இறைவனுடைய குர்ஆனிலே சொல்லப்படுகிற முக்கியமான செய்தி, பொருளாதாரம் சம்பந்தமாக பேசப்படுகிற முக்கியமான வசனங்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எவ்வளவு சம்பாத்தியம், எவ்வளவு பெரிய வருமானமாக இருந்தாலும் இறைவனிடத்தில் அது பெருக்கத்தை ஏற்படுத்தி தராது. இறைவனிடத்தில் எப்போது பெருக்கத்தை ஏற்படுத்தி தராது என்று சொன்னால் வட்டி அது கலக்குமே என்று சொன்னால், இறைவன் தடை செய்திருக்கிற வட்டி நம்முடைய பொருளாதாரத்தோடு கலக்கும் என்று சொன்னால், நம்முடைய பொருளோடு கலக்கும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் அது கலக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதோடைய இறைவனுடைய பொருத்தம் அங்கே இல்லாமல் போய்விடும். இறைவனுடைய பொருத்தம் இல்லைன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படத்தான் போவோம். சாப்பிட இருக்க முடியாது, கடுமையை சம்பாதிப்போம், ஆனா வருகிற வருவை நம்முடைய தேவைக்கு போதவில்லை என்கிற நிலைக்கு ஆகிவிடுவோம் என்பதெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அன்றாட தேவைகள் என்பது மனிதனுக்கு இருக்கிறது. அந்த தேவைகளை சுருக்கிக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். புரிதல் நமக்கு வேண்டும். புரிச்சல் இல்லைன்னு சொன்னா வாழ முடியாதா? வாஷிங் மிஷின் இல்லைன்னு சொன்னா கடந்த காலங்களில் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? கையால் துணி துவைத்தார்கள், கையால் ஆட்டுக்கள் வைத்துக் கொண்டு மாவாட்டினார்கள். புதிய புதிய சாதனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு ஓட்டவில்லை. இன்றைக்கு அந்த வசதிகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் பயன்படுத்தலாம். எப்போது பயன்படுத்தலாம் என்று சொன்னால் நம்மிடம் வருவாயை வைத்துக் கொண்டு, அந்த வருவாயில சேமிப்பை ஏற்படுத்திக் கொண்டு, சேமித்த பணத்தை வைத்துக் கொண்டு அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தலாமே தவிர வட்டிக்கு துணை போகக்கூடிய வகையில் இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சோன்னு சொன்னா அதுல ஒருபோதும் நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படும். இடையில பகுதியா அந்த பொருளை பிடுங்கிக் கொண்டு போய் விடுவார்கள் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல வாகனம் வாங்கினாலும் அப்படித்தான். வாகனம் வாங்குற போது வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள், வாங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எந்த அளவுக்கு நம்மிடம் பொருளாதாரம் இருக்கிறதோ, காசு இருக்கிறதோ அது மாதிரியான வாகனத்தை வாங்கிக் கொள்ள பழக வேண்டும். பணம் இல்லைன்னு சொன்னா கையில் இருக்கக்கூடிய 5000 10,000 பைனான்ஸ் கம்பெனியில கொடுத்துட்டு
மிச்ச பணத்தையெல்லாம் வட்டியில போட்டு தர்றோம் என்று ஒருவர் முடிவு செய்து வாகனத்தை வாங்குவார் என்று சொன்னால் அதுல 1000ல் ஒரு ஆள் 2 ஆள் மட்டும்தான், ஒரு ஆளோ 2 ஆளோ 10 ஆளோ எந்த அளவுக்கு இறைவனை மறுக்கிற சிந்தனை கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிரும். யார் இறைவனை நம்ப வேண்டும், நல்வழியோடு வளர்க்க வேண்டும், யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இது பயனளிக்காது என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பயன்படுத்துகிற வாகனம் திருப்பி வட்டி கடைக்காரனுக்கே போயிடும். வண்டி எத்தனை வண்டி ஓட்டிட்டு போனோம், 2 வருஷம் வண்டி ஓட்டுனேன், 1 வருஷம் வண்டி ஓட்டுனேன், அந்த வண்டி எல்லாம் இப்போ பைனான்ஸ்காரன் சீஸ் பண்ணிட்டு போயிட்டான். எத்தனை நபர்கள் சொல்கிற காட்சி பார்க்கிறோம். இதனால் எதனால் ஏற்படுகிறது? நம்முடைய சேமிப்புக்கு அதிகமாக ஆசைப்படுகிற காரணத்தினால் வருவாய் குறைகிற போது வட்டி கட்ட முடியல, அசலும் கட்ட முடியல, நம்ம எதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் நாம என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஏழையாக இருக்கிறவர்களும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, குறைந்த என்ன வருவாய் இருக்கிறதோ அந்த வருவாய்க்குள்ள வட்டிகளுக்காக ஒரு பொருளாதாரத்தை நான் கடைபிடிப்பேன் என்ற வகையில் நமது செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவான், அதுல ஒரு நிம்மதி ஏற்படுத்தி தருவான் என்கிற செய்தியை சொல்லி தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் சார்பாக இந்த பகுதியில இந்த வட்டி ஒரு சமூக சீர்கேடு என்கிற இந்த தலைப்பில் இத்தனை விஷயங்கள் ஒரு சுருக்கமான முறையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விரிவாக்கம் என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்பட்டதனுடைய செய்திகளை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிற நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானா என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பேசிய அந்த சகோதரருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த திருமுனை கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஜமாத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதை கேட்டறிந்த மக்களுக்கும் ஜமாத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.